இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நகராட்சி நிர்வாகத்துறையில் ஊழல் நடந்திருப்பதாக அமைச்சர் கே நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த வழக்கில் தமிழகத்தைச் சேர்ந்த IAS, IPS அதிகாரிகளும் ஊழலில் ஈடுபட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. இது குறித்து பாஜக மாநில செயலாளர் வினோத் பி முன்னணி இருக்கிறார். அவரிடம் கேள்வி தெரிந்து கொள்ளலாம். அமலாக்கத்துறை இது ரொம்ப நாளாவே தமிழக அரசாங்கம் இந்த விஷயத்திலே கவனம் கொடுக்காமல் இருந்தது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே உண்மையோ நேர்மையோ இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்காது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதே சமயத்திலே கே நேரு அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஒரு தொடக்கம் தான். இங்க இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒருத்தர் விடாம இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களுமே அவர்கள் துறையிலே முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சுருட்டி, குறிப்பாக மக்கள் பணத்தை சுருட்டி அதிலே குடும்பத்தை வளர்த்தவர்கள் தான். இவர்கள் யாருமே இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. இன்னைக்கு கே நேரு முதல்ல மாட்டிக்கிட்டார். வரிசையாக மற்றவர்களும் மாட்டப் போகிறார்கள். DVSC இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமா என்கின்ற மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக அமலாக்கத்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இதுல என்ன வெட்கக்கேடான விஷயம் என்றால், UPSC தேர்வு எழுதி அதிக ரேங்க் எடுத்து வந்தோம் என்று பெருமை சொல்லக்கூடிய சில நபர்கள் இதிலே குற்றம் சாட்டப்பட்ட ஒரு டோசியரா கூட இப்ப வந்து நிறைய இடங்களிலே சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறார். பார்த்தால் வாட்ஸ்அப் சாட்டுகள், குறிப்பாக ஒரு IPS அதிகாரி, IAS அதிகாரி அவர்களோட வாட்ஸ்அப் சாட்டுகள் வந்து வெளியே வர தொடங்கி உள்ளன. சில நபர்களுக்கு வந்து உதவி செய்கிறோம் என்கின்ற பேரிலே மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்து கமிஷனாக மாற்றி தரமற்ற சாலைகள், தரமற்ற மேம்பாலங்கள், தரமற்ற CCTV கேமராக்கள், தரமற்ற வடிநீர் கால்வாய்கள் அமைப்பதற்கு காரணமாக உறுதுணையாக இந்த அதிகாரிகளும் இருந்தார்கள் என்பதை பார்க்கும் பொழுது கரைவேட்டி கட்டாமல் கட்சிக்காரர்களாக நிர்வாகத்திலே இந்த அதிகாரிகள் இருந்திருப்பது மிகப்பெரிய வேதனையை கொடுக்கிறது. அதாவது அதிகாரிகள் வந்து எந்த ஆட்சி வந்தாலும் மக்களுக்கு தான் அவர்கள் வந்து விசுவாசமாக வேண்டுமே தவிர ஆட்சியாளர்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே இதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த அதிகாரிகள் மீது குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்திலே அதிகபட்ச தண்டனை இந்த நபர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக இருந்து கொண்டு வருகிறது. நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் பொழுது இதில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு அதிகாரியும் தண்டிக்கப்படுவார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல திரு கே நேரு அவர்கள் அடித்த கொள்ளையிலே பெரிய பங்கு யாருக்கு சென்று இருக்கின்றா? ஏன்னா அவங்க பார்ட்டி ஃபண்ட் சொல்லி தான் வாங்குறாங்க. அப்ப இந்த பார்ட்டி யாரோடையது? MK ஸ்டாலின் குடும்பத்தோடது. இது குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு கட்சி. இது வந்து மக்களோட சக்தியோ மக்கள் கட்சியோ கிடையாது. ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு ஃபேமிலி ரன் பிசினஸ் தான் இந்த DMK. அப்படின்னா இந்த பார்ட்டி ஃபண்ட் வந்து யாருக்கு போயிருக்குன்னு கேட்டா, இந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு MK ஸ்டாலின், தமிழகத்தின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த பார்ட்டி ஃபண்ட் மூலமாக பெனிஃபிஷரியா இருந்திருக்காங்க. அப்போ வந்து மக்களிடம் அடிக்கப்பட்ட கொள்ளை, வேலைகளுக்காக வாங்கப்பட்ட லஞ்சம், ஒருத்தர் எதுக்கு வேலைக்கு போறான், வீட்டுல வறுமை என்ன வேலைக்கு போறோம், அப்படி வேலைக்கு போறவன்ட்ட வந்து லட்சக்கணக்கில் காசு கூட உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈனப்பிறவித்தனம் இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இந்த பணத்தினால் கொடுத்தது யார் என்று கேட்டால் திமுகவின் ஓனர்களான இவர்களின் குடும்பம் தான். அப்படி இருக்கும் பட்சத்திலே திரு முதல்வர் அவர்களின் குடும்பமும் நேரடியாக இந்த ஊழல்களிலே இவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் நம்புகிறோம், வலியுறுத்துகிறோம். இப்போ IPS, IAS அதிகாரிகள் இவ்வளவு சுதந்திரமா இந்த மாதிரி ஊழல் முறைகேடுகளை ஈடுபட்டிருக்கிறது எப்படி பாக்குறாங்க? அந்த அளவுக்கு இந்த அரசு, நான் ஏற்கனவே சொன்னதான், ஒரு மிக வேதனையான விஷயம். கரைவேட்டி கட்டாமலே அவர்கள் வந்து திமுக விசுவாசமாக செயல்பட்டு இருக்கிறார்கள். காக்கி சட்டை போட்டு, யூனிஃபார்ம் போட்டுட்டு இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடைமுறைக்கு இருப்பது நாட்டுக்கு நல்லது கிடையாது. இவர்கள் வந்து நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இது. நான் ரேங்க் 4 UPSC எடுத்தேன்னு சொல்லுவது பெருமை கிடையாது. ஆனால் எடுத்த பிறகு இப்படி வந்து அவர்கள் எதுக்காக பணிக்கு வந்தார்கள் என்பதை மறந்துவிட்டு பணம் சம்பாதிப்பதில் அதிக கவனம் கொடுத்து விசுவாசத்தை வந்து மக்களிடம் காட்டாமல் ஆட்சியாளர்களிடம் காட்டுவது
ஒரு வேதனையான ஒரு விஷயமாக தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக அதற்கான தண்டனை அவர்கள் அனுபவிக்கிறார். இப்போ முதலமைச்சர் RS பாரதி என்ன சொல்லியிருக்காரு, 41 தொகுதிகளுக்கு தேர்தல் பொறுப்பாளராக போடப்பட்ட KN மீது இந்த மாதிரி பொய் வழக்கு போட்டு பாஜக முயற்சி செய்யுது அப்படின்ட்டு பேட்டி அளிச்சாரு. அவரை போயிட்டு கோர்ட்ல போய் சொல்லுங்க, நீதிபதிகளை குற்றம் சாட்ட சொல்லுங்க, முடிஞ்சா அவர் இம்பீச்மெண்ட் மோஷன் மாதிரி கொண்டு வர சொல்லுங்க பார்லிமெண்ட்ல. அதை விட்டுட்டு பேட்டி கொடுக்கறங்கிற பெயர்ல கண்ட கர்மத்தை பேசுவதெல்லாம் இன்னைக்கு நடைமுறைக்கு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே 400 நாட்களுக்கு மேல ஒரு அமைச்சராக இருந்த ஒரு நபர் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு ஜெயிலுக்கு போனதுக்கு கட்சி உங்க கட்சி. அந்த வரிசையிலே திரு KN அவர்களும் வெகு விரைவிலே சிறைவாசம் செல்வது உறுதியாக இருக்கக்கூடிய சூழலிலே இன்னைக்கு மற்ற அமைச்சர்களும் வரிசையாக ஒவ்வொருத்தர் மீது இன்னைக்கு KKSSR மீது குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு கோர்ட்ல ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி அந்த வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டு வருகிறது. CMD துறைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அனிதா ராதாகிருஷ்ணன் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. பல அமைச்சர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஒவ்வொருவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டும் தெளிவாக, ஏன்னா இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த ஒவ்வொருவர் மீதும் இருக்கக்கூடிய டோசியர் என்பது சரிபார்க்கப்பட்டு செய்திருக்கக்கூடிய தவறுகளுக்கான தண்டனையை அவர்கள் தேர்தல் நெருங்கி வரும் சமயத்துல இந்த மாதிரி பொய் வழக்குகள் போட்டா நாங்க பயப்படலாம் மாட்டோம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் நேற்று பேசுறோம். பேட்டி கொடுக்கும் பொழுது மிஞ்சுவதும் பின்னே சென்று கெஞ்சுவதும் திமுகவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இதை நம்ம பல சந்தர்ப்பங்களிலே பார்த்திருக்கோம். 2011 கூட திமுக காங்கிரஸிடம் வீராப்பெல்லாம் பேசி விட்டுட்டு கைய பேசிக்கு எப்படி கூட்டணி வைத்தார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனால் காங்கிரசின் மிகப்பெரிய அடிமையே யாருன்னு கேட்டா திமுக தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளிலே காங்கிரசின் மிகப்பெரிய அடிமை திராவிட முன்னேற்ற கழகம். காங்கிரஸை விட்டு அவர்களால் வெளியே வர முடியாது. காங்கிரஸை நம்பிதான் திமுக என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவருக்கு என்னதான் பேட்டி கொடுத்து நாங்க தான் காங்கிரஸுக்கு உயிர் கொடுக்கிறோம், உயிர் பிச்சை கொடுக்கிறோம் என்று கேவலமாக பேசினாலும் கூட உண்மை என்ன என்று கேட்டால் இவங்க வெளியே பேசும்போது சொல்லுவாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிமை கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை என்னவென்றால் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அடிமை கட்சி யாருன்னு கேட்டால் திமுக தான். ஸோ அவங்க இந்த வீராப்பெல்லாம் பேசுறது பேட்டி கொடுக்கும் போது மேடையில் ஏறும் பொழுதுதான் பின்னாடி போயிட்டு எப்படி காலில் விழுவாங்க எல்லாருக்குமே தெரியும். அதான் திமுகவோட பழக்கம். ஸோ இப்பயும் அதான் பண்ண போறாங்க. வரிசையாக ஒவ்வொரு பின் ஒருவராக நீதிமன்றத்தினால் தண்டனை பெறப்பட்டு இது எந்த ஏஜென்சியும் பண்றது கிடையாது. நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டு அதற்காக சிறைவாசம் செல்வதை யாரும் தடுக்க. சரி, 2005 கட்சி ஆரம்பித்து தேமுதிக அவர் விஜயகாந்த் இருந்த வரைக்கும் திமுகவோட கூட்டணியே போல. இப்போ அவர் இல்லாதப்போ திமுகவோட கூட்டணி போயிருந்தது. இப்போ அதிமுகவோட கூட்டணி வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட இப்போ தேமுதிக அங்க போயிருக்கு. ஒவ்வொரு கட்சியோட தனிப்பட்ட நிலைப்பாடு, அந்த கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. அவங்க திமுகவோட போகணுங்கிறது அவங்க தலையெழுத்துக்காக யாரும் மாற்ற முடியாது. எங்களோட போக்கஸ் எல்லாம் எங்க கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மிகப்பெரிய பலம் சக்தி யார் என்று கேட்டால் மக்கள். தமிழக மக்களை நம்பி நாங்கள் தேர்வை சந்திக்கிறோம். எந்த கட்சிகளை நம்பி நாங்கள் சந்திக்கவில்லை. இந்த கூட்டணி பலமான கூட்டணி, மிகப்பெரிய கூட்டணி, வெற்றி கூட்டணி. தமிழக மக்களோட மிகப்பெரிய ஆதரவு இந்த கூட்டணி இருக்கிறது.